என் இதயத்தில் நீ மட்டும். ஏய் சஞ்சனா, என்னடி குழந்தைய இப்படி விட்டுட்டு நீ பாட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்க? என்னடி சொல்கிற? இங்கே என்கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ளே எங்கே போனா? இவளை நீ எங்கே பார்த்த அஸ்வினி? மீனுமா எங்கடா போன? அம்மா கிட்ட தானே இருந்த? முருகன் சன்னதி பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதில் ஏறி கீழே விழுந்துட்டான்னு சொல்லி ஒருத்தர் இவளை தூக்கி வச்சு இவகிட்ட யாருன்னு பேசி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. கரெக்டாக நான் அங்கே போனேன், அதனால் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். நான் மட்டும் பார்க்கலைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? அவர் நல்லவர் போல. என்னையே அவர் நம்பலை சஞ்சனா. அவரே வந்து விடுறேன்னு சொன்னார். அவசரமாக அவருக்கு ஒரு ஃபோன் வந்ததுனால வேலை இருக்குன்னு போயிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் டி. கொஞ்ச நேரத்தில் இவளையும் தொலைக்க பார்த்தேன். என் லைஃப்பில் இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் இவ மட்டும்தான். நான் வாழ்கிறது இவளுக்காகத்தான். இவளையும் தொலைச்சிட்டா நான் வாழ்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. சரிடி, விடு விடு. அவள் தான் கிடச்சிட்டல்ல, எதுக்கு ஃபீல் பண்ணுற? உனக்கும் நல்லது நடக்கும்டி, கவலைப்படாத. அப்படி சொல்லுமா. இவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு தான் என் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் இப்படி ஆதரவு இல்லாமல் தனியாக இருக்கிறத பார்க்கும்போது என்னால் அதெல்லாம் நினச்சா தூக்கமே வரமாட்டேங்குதுமா. தினமும் நினச்சி கவலையாக இருக்குது. அம்மா நீ ஆரம்பிக்காத, பேசாமல் இரு. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிடி, நான் கிளம்புறேன். நீங்கள்? நீ கிளம்புடி, எனக்கு மனசே சரியில்லை. கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துருந்துட்டு கிளம்பணும். ஓகே பாய் டி. மீனுக்குட்டி, அம்மா விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஓகே பாய்டா செல்லம். பாய் ஆண்டி. டாட்டா டாட்டா. பிரியா, காலேஜுக்கு கிளம்பலையாடி? நேரம் ஆகுது. நைட்டு சீக்கிரம் தூங்குறதில்ல, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதில்ல. என்ன பிள்ளை இவ? ஏய் பிரியா, எந்திரிச்சு கிளம்புறியா இல்லையா? மற்ற வீட்டிலலாம் போய் பாரு, பிள்ளைங்க காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு அம்மாவுக்கு கூட மட வேலையில் ஹெல்ப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கிய. ஏமா இப்படி காலங்கத்தால கத்திக்கிட்டு இருக்க? நைட்டு 2 மணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். தூங்க லேட்டு, அதான் எந்திக்க லேட்டு. என்னம்மா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பிரியாவையா? அண்ணா பாருண்ணா, அம்மாவை என்னத்தான் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமாடி, உன்னைத்தான் திட்டுவேன். எனக்கு உடம்புக்கு முடியல, கூட மாட வேலை செய்வியா? திட்டுறாங்க. திட்டாம கொஞ்சுவாங்களா? அம்மா திட்டாதீங்க, அவளை சின்ன பொண்ணு தானே, விடுங்க. லேட் ஆனால் அவளை நான் கொண்டு போய் காலேஜில் விடுறேன். நீ தாண்டா இப்படி அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிற இந்த வீட்டில். பாருண்ணா. சரி நீ போய் சீக்கிரம் கிளம்பு. நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வர்றேன். நான் உன்னை போய் காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். ஓகேயா? ஓகேண்ணா. நல்ல பிள்ளைங்க 2 பேரும். சீக்கிரம் கிளம்பி வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகேம்மா. ஓகேம்மா, 1/2 ஹவரில் வந்துடுவேன். போய் டிஃபன் எடுத்து வைங்க. என்னடி சிந்து, காலேஜெல்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்னக்கா, சூப்பராக போகுது. ஜாலியாக சூப்பராக போகுதா? படிப்பு எப்படிடி போகுது? எதுவும் அரியறது வச்சிருக்கியாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. உன் தங்கச்சியை பற்றி நீ என்ன நினைச்ச? மக்குன்னா ஓகா. ஓகே சரி, கோவப்படாத. பேரண்ட்ஸ் மீட்டிங் வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே சரிடி. காஃபி சொல்லட்டுமா? வேற எதுவும் சாப்பிட்றியா? வேணாக்கா, காஃபி மட்டும் போதும். சொல்ல. வேற? சொல்லுங்க மேடம். 2 காஃபி கொண்டு வாங்க. ஓகே மேடம். போகும்போது சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு போகணும். உனக்கு எதுவும் வேலை இருக்கா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டே வீட்டுக்கு போகலாம். இந்தாங்க மேடம் காஃபி. தேங்க்யூ. ஏய் சஞ்சனா. எழில், சஞ்சனா எப்படி இருக்க? இவங்க யாரு? இவ என்னோட சிஸ்டர் சிந்து. மறந்துட்டீங்களா? அக்கா, இவர் எழில் சிந்து. எழிலா? சஞ்சனா அன்னைக்கே உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன், நீ அவாய்ட் பண்ணிட்ட. ஏன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை எழில், பேசலாம். சரி, எப்படி இருக்கேன்னு கேட்டேன். லைஃப் ஹாப்பியா இருக்கா சொல்லு. உனக்கு துரோகம் செஞ்சுட்டேன் எழில். என் லைஃப் எப்படி ஹாப்பியா இருக்கும்? ம் ம், நல்லா இருக்கேன் எழில். எழில், இன்னொரு நாள் நாம மீட் பண்ணலாம் ப்ளீஸ். தப்பா எடுத்துக்காத. இப்போ நான் உடனே கிளம்பணும். சாரி. நீ லைஃப்ல ஹாப்பியா இருக்கியா எழில்? ரொம்ப ரொம்ப ஹாப்பி சஞ்சனா. சரி, இது என்னோட ஃபோன் நம்பரு. நீ ஃப்ரீயாக இருக்கையில் கால் பண்ண, நம்ம மீட் பண்ணலாம். ஓகேயா? ஓகே எழில், நான் வரட்டுமா? ஓகே, போயிட்டு வா. கால் பண்ண, எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் சஞ்சனா. ஹலோ, என்னடா சொல்லு. என்னடா ஃபேமிலி மேன், பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு? சஹானா ஹாப்பியாடா? அவ பர்த்டேவை நீ மறக்கலாமாடா? ஆமாடா, தப்பு தான். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் ஓகே தான், ஆனால் ஃபுல்லாக ஹாப்பியாக இல்லைடா. என்னடா ஆச்சு? நீ ஏதாவது உன் வாய்ஸே டல்லாக இருக்கு. நான் ஒன்றும் பண்ணலடா. ஏதாவது நல்ல நாள் வந்தா அவ தான் குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறா. கோவிலில் ஒரே பொழப்பம், அதான் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்குடா. ஓ அப்படியா? நீங்கள் 2 பேரும் ஃபுல் செக்கப் பண்ணிட்டீங்க, 2 பேரும் ஃபிட்டுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பிறகு என்னடா, நேரம் காலம் எல்லாம் வந்தால் தானா நடக்கும். 2 பேரும் அவசரப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கடா. சரி, அது இருக்கட்டும். நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே சகானாவை கூட்டிகிட்டு போ. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. ஓகேயாடா? ஓகேடா, அவள் ஹாப்பியாக இருந்தா எனக்கு அதுவே போதும்டா. சரி கேளு, உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், போயிட்டு வா. சரிடா மச்சான், போயிட்டு வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே பாய். ஓகே பாய்டா, வச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேவரட் பார்ட்டு எதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.